கன்ஸ்ட்ரக்ஷனில் சேவிங்ஸ் பண்ணுறது எப்படி? கிட்டத்தட்ட 1000 டெக்னிக் 1000 கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் மாடலிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து இப்போ புதுசாக உள்ள வந்துருக்கு. உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து உட்காந்து உங்கள் வீடு எப்படி இருக்கணுன்றது பொதுவாக ஒரு கருத்து இருக்கு. 45 லட்சம் போனால் அது ஆட்டோமேட்டிக்காக 50 லட்சத்துக்கு எடுத்துருவாங்க. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் சேவிங்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிளாட் வாங்குறதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பிளாட் வாங்கும்பொழுதே ஒரு ஸ்கொயரான பிளாட்டு, ஒரு லெவலான பிளாட் வாங்கும்பொழுது நம்மளுக்கு அங்கே அனாவசியமாக ஃபில்லிங் பண்ண வேண்டிய செலவு வந்து அங்கேயே இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து குறையுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரான சுத்தமான சொத்து வாங்கும்பொழுது டாக்குமெண்ட் சார்ஜஸ்லாம் நமக்கு ரொம்பவே வந்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் ப்ராப்பர் பிளானிங், வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு அப்புறம் நம்ம பிளான் பண்ணி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டும்பொழுது இர்ரெகுலர் ஷேப்ஸ், அதாவது ஒரு வீடு வந்து ரவுண்டாகவோ எக்ஸலாகவோ குழுக்கு நெடுக்கமாக வந்து கட்டினா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வீடோட எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல். இன்றைக்கி வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால சொல்கிறேன், கிட்டத்தட்ட 1000 டெக்னிக் 1000 கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ எந்த மெட்டீரியலை வந்து நம்ம சூஸ் பண்ணணுன்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப அந்த நாலேஜ் அதிகமாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சுலபமாக முடிக்க முடியும். ஸோ அந்த சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்கள் உங்களுக்கு மற்ற வீடு பார்க்கும்பொழுது இல்லை கூகுள் ஃபேஸ்புக்கெலாம் பார்க்கும்பொழுது நம்ம இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ளோரிங் போடலாம், இந்த கலரில் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். அதுக்காக தான் வந்து இப்போது இன்னோவேஷன் இந்த இடத்துல தான் உள்ளே வருது, புதுமை வந்து இந்த இடத்துல தான் உள்ளே வருது. எப்படின்னு கேட்டால் BIMன்னு சொல்லிட்டு பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து இப்போது புதுசாக உள்ளே வந்துருக்கு. அது கடந்த சில வருஷங்களில் ஒரு குறுகிய 2-3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜி கிட்டத்தட்ட 19% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளான் போடும்பொழுது அதை 3D மாடலிங்காக மாற்றிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வாக் த்ரூவாகவே வந்துடும். அது பண்ணும்பொழுதே வந்து நான் எப்போவுமே என்னோடய இன்ஜினியர்ஸ் கிட்ட வந்து என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவேன், சார் நீங்கள் வீடு கட்டுறது உங்களோட ஃபஸ்ட்டு வீடு உங்களோட ட்ரீம் ஹவுஸாக கட்டுறீங்க, நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டோரி போர்டுனால் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து உட்காந்து உங்கள் வீடு எப்படி இருக்கணுன்றது ஒரு கதை எழுதுகிற மாதிரி நீங்கள் எழுதணும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணி உணர்ந்து அதை எழுதும்போது, நான் வீட்டுக்குள்ளே போனோடனே கார் பார்க்கிங் எனக்கு இப்படி இருக்கணும், அடுத்து என்ட்ரன்ஸில் ஒரு கார்டன் இருக்கணும், அடுத்து வாசகால் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பெட்ரூம் வந்து பெட் இப்படி இருக்கும், இந்த கலர் பெயிண்ட் இருக்கணும், இந்த லைட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயமும் நீங்கள் உணர்ந்து அதை அனுபவித்து நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரீம் வந்து முற்றிலும் அது அப்படியே பேப்பரில் உங்களோட மூலையில் இருக்கிற ஒரு கனவு வந்து அப்படியே பேப்பரில் டிரான்ஸ்மிட் ஆகும். அப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்போது உங்களோட குடும்பம் அப்போ தான் அந்த வீடு இன்னும் எமோஷ்னலி நீங்கள் கனெக்ட் ஆக முடியும், அந்த வீட்டுக்கு வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன்ஜினியர்கிட்ட சொல்லும்போது இன்ஜினியருக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாகும். ஸோ இவங்க இவ்வளோ நேசித்து இந்த வீடை கட்டுறாங்க, இவ்வளோ பெரிய கனவு அந்த வீட்டில் இருக்குது, இவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படின்னு கட்டும்பொழுது இன்ஜினியருக்கு அந்த புரிதல் ஏற்படும். அதே மாதிரி அவரும் வந்து உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் அப்படியே அவரால் அது நான் சொன்ன மாடலிங் மூலிமா அப்படியே வடிவமைக்க முடியும். அப்படி வடிவமைக்கும் பொழுது நீங்கள் அங்கேயே டிசைட் பண்ணிடுவீங்க, நான் மார்பிள் போடணுமா, கிரானைட் போடணுமா, இட்டாலியன் மார்பிள் போடணுமா, இல்லை சிமெண்ட் தர போடணுமா அப்படின்ற எல்லா விஷயமும் கலர் பெயிண்ட், கலர்லேருந்து டைல்ஸ்லேருந்து ஃபால் சீலிங்லேருந்து
ஒரு சின்ன சின்ன விஷயமும் வந்து அங்கே 3D மாடலிங்கில் பண்ணிடுவாங்க. பிஐஎம்ன்ற ஒரு முறையில் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி பண்ணிட்டு அதை வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, விர்ச்சுவல் ரியாலிட்டி ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு நிறைய இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் வருது. ஒரு பாக்ஸ் மாதிரி கண்ணில் போட்டுக்கோங்க. கண்ணில் போட்டுக்கிட்டாங்கன்னா அது அப்படியே உங்களுடைய வீடு வந்து நீங்கள் அந்த கண்ணில் போட்டு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டை அப்படியே கண்ணில் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து இப்போ இன்னும் 2-3 வருஷத்துக்கு நம்ம கண்டிப்பாக நானே இப்போ வந்து அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணும்போது எந்த ஒரு அவருமே நடக்காமல் எரர் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளால் பண்ண முடியும். அப்படி பண்ணும்பொழுது சப்போஸ் அந்த அடுத்தபடியாக கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் உள்ள ஒரு அடுத்த இன்னோவேஷன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் போட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போடும்போது ஒரு பட்ஜெட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மெட்டீரியலாக யூஸ் பண்ணால் ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இவ்வளோ வரும், உங்கள் சாவி கொடுக்கும்போது இவ்வளோ செலவு வந்து இருக்கும் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பட்ஜெட் அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படின்றது தெரிஞ்சிடும். அதிகமாச்சுன்னா உங்களை சமாளிக்க முடியும்னா நீங்கள் சமாளிச்சிக்கலாம். இல்லை கம்மியாகுதுன்னா ஆல்டர்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம போகலாம். ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் போகும்பொழுது நீங்கள் நினச்ச வீடு அதே குவாலிட்டியில் அதே தரத்தில் அதே ட்ரீமில் வந்து அந்த வீடை வந்து ஆல்டர்னேட் மெட்டீரியல்ஸ் மூலயமா வந்து உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட பட்ஜெட்டும் வந்து கிளியராக வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம வீண் செலவுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம எங்கே இதெல்லாம் வந்து செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து எப்போ செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் கிளியராக 45 லட்சம் 50 லட்சம் இது ஒரு 2-3 லட்சங்கள் ஆகலாம். நீங்கள் 45 லட்சம் அப்படின்னு நினச்சா 45 லட்சத்துக்கு வீடு முடிக்க முடியும். பொதுவாக ஒரு கருத்தும் இருக்குது, 45 லட்சம் போனால் அது ஆட்டோமேட்டிக்காக 50 லட்சத்துக்கு இழுத்துருவாங்கன்றது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில லட்சங்கள் இது மூலிமா செலவு பண்ணும்போது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பட்ஜெட்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து உங்களால் முடிக்க முடியும். கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக நிறைய சேவிங்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும்.